பாமக தலைவர் அன்புமணி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். காட்சிகளை பார்க்கலாம். அவங்க கடைசியில் திமுக 12,16,000 கோடி எல்லாமே முதலீடு வந்துடுச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்க ஒரு பொய் முதலீடுன்னு ஒரு புத்தகம் போட்டோம். அதுல தெளிவா சொல்லிட்டோம் 98,000 கோடி தான் ஆக்சுவல் முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. நீங்க சொல்ற மாதிரி 12,16,000 கோடி எல்லாம் வரலன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க வாய மூடிட்டாங்க. இப்போ இதுல என்ன செய்யணும்னா வேளாண் துறை முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தப்படும். இது செஞ்சா நிச்சயமா ஒரு பெரிய அளவுல தமிழ்நாட்டில் வேளாண் உற்பத்தி அதிகமாகும். விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். காரணம், ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் 2 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு நாளைக்கு. இதெல்லாம் ஒரு வெட்கக்கேடு. எந்த அரசு வந்தாலும் அரசுக்கு வெட்கக்கேடு, நமக்கும் வெட்கக்கேடு. அதுக்கப்புறம் வேளாண் துறையில் 250 புத்தொழில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை ஏற்படுத்த ஊக்கமளிக்கப்படும். அவற்றுக்கு 25 லட்சம் மானியம், 1 கோடி வரை முதலீடு அரசால் வழங்கப்படும். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். பலாப்பழம், பண்ருட்டியில பலாப்பழம் இருக்கு. கேரளாவில் பலாப்பழம் அங்கேயும் கேரளாவில் இருக்கு. ஆனா கேரளாவில் எப்படின்னா அந்த பலாப்பழம் பண்ருட்டி ஏரியாவில் இருக்கிற சுவையான பலாப்பழம் கிடையாது. கேரளாவில் அது நாரா இருக்கும். அதில் ஆனா கேரளாவில் 200 வகையான பொருட்கள் பலாப்பழத்துல தயாரிக்கிறாங்க. பலாப்பழம், கொட்டை, அந்த இது உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் 200 வகையான பொருட்கள் உலக அளவில் ஏற்றுமதி பண்றாங்க. ஆனா இங்க அந்த பாவம் அந்த பலா விவசாயிகள் எங்க ரோட்ல ஜிஎஸ்டி போய் பார்த்துப்பீங்க. அந்த ஜிஎஸ்டியில போய் பலாப்பழத்தை கொட்டி ஐயா வாங்கிட்டு போங்க வெயில நின்னுகிட்டு பாவமா இருக்கும். 20 ரூபா 30 ரூபாய்க்கு 100 ரூபாய் 200 ரூபாய் பலாப்பழத்தை 20 ரூபாய் 30 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. அப்போ இப்படி எவ்வளவு வகைகளை செய்யலாம். அதே மாதிரி முந்திரி, அந்த முந்திரி கொட்டையில மட்டும் இல்ல, அந்த முந்திரி பழம் இருக்கு. அந்த முந்திரி பழத்துல அவ்வளவு வைட்டமின்ல இருந்து அயன்ல இருந்து என்னென்னமோ பொட்டாசியம்ல இருந்து எவ்வளவு இருக்குது. அதுல அதை பதப்படுத்தி அதுல என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்காங்க. அதெல்லாமே ஸ்டார்ட் அப்ஸ் நம்ம கொஞ்சம் ஊக்குவித்து டெக்னாலஜி டிரான்ஸ்பர் கொண்டு ஸ்டார்ட் அப் பண்ணிட்டுனா எவ்வளவு செய்யலாம். நமக்கு தமிழ்நாட்டில் இல்லாதது ஒன்றும் கிடையாது. விளைபொருட்கள், விவசாய பொருட்கள், பூக்கள்ல இருந்து எவ்வளவு பழங்கள்ல இருந்து எல்லாமே இருக்கு. சோ இதுக்கு நிறைய ஸ்டார்ட் அப்க்கு 25 lakhs அரசாங்கம் கொடுக்கும், மானியமா கொடுக்கும். நெல் உற்பத்தி திறனை ஹெக்டேருக்கு 6 டன்னாக உயர்த்த சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். அதே மாதிரி கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைவதை தடுக்கும் வகையில் உழவர்கள் கொண்டு வரும் நெல் மூட்டைகள் அதே நாளில் கொள்முதல் செய்யப்படும். இதுதான் முக்கியமா இப்ப இருக்கிற முதலமைச்சர் மாண்புமிகு திரு விஜய் அவர்கள் செய்யணும், உறுதிப்படுத்தணும். அன்னைக்கு கூட முதலமைச்சர் அவர்கள் 2 முறை சந்திச்சிருக்கிறேன். 2 முறை சந்திப்புலையும் இதை நான் வலியுறுத்தி இருக்கிறேன். நான் 2 வகையை சொல்லியிருக்கிறேன். ஒன்னு, அந்த லஞ்சம் வாங்குறாங்க. ஒரு மூட்டை நெல்லுக்கு, அதாவது 40 கிலோ மூட்டைக்கு அதுல ஒன்னு 38 கிலோவா கணக்கு எடுக்கிறாங்க, இல்ல 42 கிலோவா எடையை போட சொல்றாங்க. 2 கிலோ அதுல எடுத்துக்கிறாங்க. 40 கிலோ ஒரு குவிண்டால 100 கிலோ. சோ 2.5 மூட்டையில அவங்க கிட்டத்தட்ட 5 கிலோ எடுத்துக்கிறாங்க. இது இல்லாம ஒரு மூட்டைக்கு 40 கிலோ மூட்டைக்குன்னா 50 ரூபாய் 60 ரூபாய் அது சார்ஜஸ் லஞ்சம் ஒரு மூட்டைக்கு. அப்படி பாத்தீங்கன்னா ஒரு 100 கிலோவுக்கு 275 ரூபாய் விவசாயிகள் இழக்கிறாங்க 100 கிலோ நெல்லுக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இது அவங்களை கேட்டா எங்களுக்கு எந்த வசதிகளும் இல்ல, கட்டமைப்பு இல்ல, நாங்களே கோணி வாங்கணும், நாங்களே அது இது வாங்கணும், அது தார்பா எங்களுக்கு இல்லன்னு அவங்க சொல்றது. அதுக்காக தான் நாங்க இதெல்லாம் பண்றோம் அவங்க கேட்கிறாங்க, அவங்க சொல்றாங்க. அதனால இதை தவிர்க்கணும். 2வது, கொள்முதல் அன்னைக்கே எடுத்து பண்ணணும். ஏன்னா விவசாயிகள் பாவம், அது மழை பெஞ்சிச்சுன்னா வெயில் எதுனாலும் விவசாயிக்கு நஷ்டம் தான். விவசாயிகள் 2 ஏக்கர் 3 ஏக்கர் வச்சுக்கணும், களம்லாம் கிடையாது விவசாயிகளுக்கு. ரோட்ல தான் அவங்க போட்டு கொஞ்சம் காய வச்சு எத்தனை போய் அங்க வச்சிடறாங்க. வச்சுக்கிட்டு 2 நாள் 3 நாள் அப்படியே பாவம் அங்கேயே தூங்குறாங்க விவசாயிகள். கொள்முதல் நிலையத்தில் அவங்களுக்கு பார்த்தா 1000 டன் கெப்பாசிட்டி. ஒரு கொள்முதல் நிலையத்தில் 1000 டன் தான் ஒரு நாளைக்கு கொள்முதல் பண்ண முடியும். அதனால இதெல்லாம் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணலாம், கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம். கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் பாதுகாத்து வைப்பதற்காக அரசு கிடங்குகளில் எண்ணிக்கை இப்போது உள்ள 302 அடுத்த 3 ஆண்டுகளில் 1000 உயர்த்தப்படும்.